வணக்கம் நேர்களே. மொடவாட்டு கிழங்கு வச்சு இப்போ ஒரு உருண்டை தாங்க செய்ய போகிறோம். இது பச்சரிசி மாவு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சம் எள்ளு, ஜீரகம், உப்பு, கொஞ்சமாக முருங்கை இலை, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம், வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மொடவாட்டு கிழங்குல ஒரு கிழங்கு போதுங்க. இந்த ஒரு கிழங்கு தான் எடுக்க போகிறோம். 300 கிராமுக்கு இந்த ஒரு கிழங்கு போதும். 300 கிராம் மாவுக்கு இதை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஐட்டமும் செஞ்சு காட்டுறேன். மொடவாட்டு கிழங்கு வச்சு என்ன செய்யலான்ட்டு. வெறும் சூப்பு மட்டும் வச்சு குடிக்க வேண்டாம், இதுமாரி ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிடலாம். நான் இதை இப்போ சுத்தம் பண்ணி உங்களுக்கு எடுத்து நம்ம காய் சீவுறதில் வச்சு இந்த கிழங்க சீவி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி தேங்காய் மாதிரி சீவி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் தாங்க இருக்கும். கடுகுலாம் போடலை, எள்ளு, ஜீரகம் கொஞ்சம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், அது கூட கொஞ்சம் இஞ்சி, லைட்டாக வதக்கிக்கணும், ரொம்ப வதக்கிட்டு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, தேங்காய் துருவலுங்க 1 டீஸ்பூன், லைட்டாக தான் வதக்கி எடுத்துக்கணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சமாக வச்சு பிசைஞ்சிக்கலாம். இதை மாவுலேயும் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதால ரெண்டும் சரியாக இருக்கும். சூடாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு
கிண்டிக்கலாம். கொஞ்சம் ஆறின அப்புறம் நம்ம கையால் பசஞ்சிக்கலாங்க. இது மாதிரி இட்லி பானையில் மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டையாக சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சூப்பு மட்டும்தான் வச்சு குடிப்போம். இதை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காலை டிஃபனுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்தப்புறம் நம்ம கிழங்கு, இது முடவாட்டி கிழங்கு தாங்க. இதை வச்சு இன்னொரு ஐட்டம் செஞ்சு காட்டுறேன். நம்ம இப்போ இதை தோலை எடுத்துகிட்டு வந்துடலாம். கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம நீர் உருண்டை, முடவாட்டு கிழங்கு நீர் உருண்டை செய்கிறதுக்கு எப்படி சீவணுமோ அதே மாதிரி தான் இதே சீவிக்கணும். இப்போது காய் சீவிர கட்டையில் வச்சுட்டு இதெல்லாம் 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு அரை கப்பு வெல்லம். இந்த முடவாட்டு கிழங்க நல்லா சீவிட்டு வச்சுருக்குறோம். கொஞ்சம் கலர் மாறுங்க, பயப்பட வேண்டாம். சிகப்பாக கலரு, இந்த லைட்டாக கலர் மாறும். அதனால தான் இது வந்து நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ தான் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து லைட்டாக நம்ம வதக்கிக்கணுங்க. அது எப்பயுமே இது ஒரு ஸ்மெல் வரும், அதுக்காக தான் இதை வதக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கியாச்சுங்க, லைட்டாக வதக்கியாச்சு. அதோட தேங்காய் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வெல்லத்தையும் போட்டாச்சு. இது ஆறிட்டோம். வாழை இலையை இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம். இது நம்ம அடை மாதிரி தாங்க செய்யணும். வாழை இலை வச்சுட்டு அடை மாதிரி தான் செய்யணும்.
இட்லி பானையிலே வச்சிடலாம். கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த வாழை இலையில் தட்டி இதுமாரி வச்சாச்சு. மூடி வைக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் வெந்துடுறதுக்கு. ஒரு 15 நிமிஷத்தை வெந்துடும். வெந்த அப்புறமா எடுக்கலாம். மொடவாட்டு கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மொடவாட்டு கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சு பார்க்கணும். இது நீர் உருண்டைங்க, மொடவாட்டு கிழங்கு நீர் உருண்டை. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்மா.